கோவம் வந்ததுனால தான் அவர் சொல்றாரு, என்ன யுத்தத்துக்கு அனுப்புங்க, நான் போறேன். எடுத்த உடனே சவுல் ராஜா நீ போப்பான்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பாரா? உனக்கு என்னப்பா தெரியும்? ஏன்னா ஒரு கான்ஸ்டபிள் ஆகும்னா கூட எவ்வளோ தகுதிகள் தேவைப்படுது. அதுக்கான ட்ரைனிங் கொடுப்பாங்க, அந்த ட்ரைனிங்லாம் ஜெயிக்கணும், எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும், இவ்வளோ இருக்குது. அப்போ ஒரு ராஜாவினுடைய ஆர்மியில ஜாயின் பண்ணணும்னு சொன்னா எவ்வளோ தகுதிகள் தேவைப்பட்டிருக்கும். அவங்க அண்ணனுங்கெல்லாம் அந்த தகுதியெல்லாம் பெற்று பயிற்சியெல்லாம் பெற்று தான் அவங்க அண்ணனுங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, சவுலினுடைய ஆர்மியில சேர்ந்து இருக்கிறாங்க. ஆனா தாவீதுக்கு தகுதி இருக்கான்னு கேட்டா இல்லவே இல்லை. ஏன்னா தாவீது யாருங்க? மேய்ப்பன். அவருடைய வேலை என்னது? ஆடு மேய்க்கிறது. அவர் கையில ஒரு குச்சி தான் இருந்திருக்கும். ஏன்னா அவர் சொல்றாரு, அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். அப்ப அவருடைய வேலையே இது கோலும் தடியும் தான் பிடிச்சு இருந்திருப்பாரு. முன்ன பின்ன கத்தியை பிடிச்சி பழக்கம் இல்ல, முன்ன பின்ன கேடயத்தை பிடிச்சி பழக்கம் இல்ல, முன்ன பின்ன ஈட்டியை பிடிச்சி பழக்கம் இல்ல, எப்படி குத்தணும்னு தெரியாது. யோசிச்சு பாருங்க. அப்பேற்பட்ட தாவீது இங்க வந்து சொல்றாரு, சவுல் ராஜாவே, நான் என்ன பண்ண, ஒரு முறை ஆடை மேய்ச்சிக்கிட்டு போயிட்டே இருந்தேன். அப்ப திடீர்னு ஒரு சிங்கம் எங்கிருந்தோ வந்து ஒரு ஆட்டை கவ்விக்கிட்டு போச்சு. நான் கேட்கிறேன், இதுவே அந்த இடத்துல நம்மளாதான் என்ன பண்ணிருப்போம்? ஒரு 50 ஆடு வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆடை கவ்விக்கிட்டு போகுது, மிச்சம் இருக்க 49 ஆடை காப்பாத்தலாம் நினைப்போம். அதான் நினைப்போம். மிச்சம் இருக்க 49 ஆடை காப்பாத்தி எப்படியாச்சும் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துலாம் தான் நினைச்சிருப்போம். நம்ம உயிரை காப்பாத்திக்கு என்ன பண்ணிருப்போம்? நம்மளும் ஒரே ஒரு ஆட்டுக்காக, நல்ல கவனிங்க, ஒரு ஆட்டுக்காக இருக்கிற 49 ஆடை பத்தி அவர் கவலைப்படல. ஒரு ஆடை சிங்கம் தூக்கிட்டு போச்சுலன்னு சொல்லி பின்தொடர்ந்து போய் அந்த ஆட்டை காப்பாத்துனது மட்டும் இல்ல, சிங்கத்தோட வாயை பிடிச்சு கிழிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால்தான் தாவீது சொல்றாரு, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார்.